இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திலே புதிதாக கட்சி ஆரம்பிக்கின்ற கூத்தாடிகள் அத்தனை பேரும், குறிப்பாக வட தமிழகத்தில் அதுவும் வன்னியர் சமூக இளைஞர்களை குறிவைக்கிறார்கள். அந்த சமூக இளைஞர்களை திரட்டிவிட்டால் அதற்கடுத்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்று ஒரு மலிவான தந்திரத்தை கூத்தாடிகள் அனைவரும் கடைபிடிக்கிறார்கள். அப்படித்தான் தமிழகத்திலே தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்த நடிகர் விஜயகாந்த், அவருடைய சொந்த மாவட்டம் மதுரை மாவட்டம், அந்த மதுரை மாவட்டத்திலே போய் தேர்தலில் போட்டியிடவில்லை. மாறாக வட தமிழகத்தில் விருத்தாசலம் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவரானார். காரணம், காணல் நீருக்கும் உண்மை நீருக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வன்னிய சமூகத்தை இளைஞர்களை கபலீகரம் செய்தார்கள். திரைப்படங்களிலே வீர வசனம் பேசி வன்னியர் சமூகத்து இளைஞர்களை ஏமாற்றினார்கள். வன்னியர் சமூகத்திற்கான சமூக நீதிக்கு விஜயகாந்த் குரல் கொடுத்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா 2021 ஆண்டு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராகத்தான் பேசினார். ஆனால் தான் விருத்தாசலம் தொகுதியிலே படுதோல்வியை சந்தித்தார் பிரேமலதா. இது கடந்த கால வரலாறு. தற்பொழுது கட்சி ஆரம்பித்திருக்கின்ற நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அதற்கு பதிலாக தமிழக வெத்து கழகம் என்று பெயர் வைத்திருக்கலாம். காரணம், நடிகர் விஜயை விமர்சிக்க வேண்டும் என்று எந்த நோக்கமும் நமக்கு கிடையாது. நடிகர் விஜய்க்கும் நமக்கும் தனிப்பட்ட முறையில் வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு எதுவும் கிடையாது. கடந்த செப்டம்பர் 17ஆம் நாள், செப்டம்பர் 17ஆம் தேதி வரலாற்று பிரசித்தி பெற்ற நாள். தமிழகத்தை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை, சமூக நீதியை பொறுத்தவரை. காரணம், சமூக நீதிக்காக போராடிய மிகப்பெரிய தலைவர் தந்தை பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17. அதோடு அந்த பெரியார் பிறந்த நாளில் செப்டம்பர் 17ஆம் தேதி 1987ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்து அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர், வன்னியர் சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். அந்த சாலை மறியல் போராட்டத்திலே உயிர் நீத்தவர்கள் தியாகிகள், 21 தியாகிகள். துப்பாக்கி சூட்டுக்கு பலியானவர்கள், பாய்ந்து வந்த தோட்டாக்களுக்கு மார்பு காட்டி மடிந்து போன மாவீரர்கள். அவர்களுக்கு வீர வணக்கம் தெரிவிப்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த சமூக நீதியில் பற்று கொண்ட அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் கொண்டாடலாம். சமூக நீதியின் மீது பற்று கொண்டவர்கள், அனைத்து சமூகத்திற்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடுகிறவர்கள், அதற்காக பேசுகின்றவர்கள், அதற்காக எழுதுகின்றவர்கள், அதற்காக செயல்படுகின்றவர்கள், அவர்களெல்லாம் அந்த சமூக நீதிக்காக போராடிய தியாகிகளுக்கு வாழ்த்து சொல்லலாம், அவர்களுக்கு வீர வணக்கம் சொல்லலாம், அவர்கள் தியாகத்தை போற்றலாம், தவறு இல்லை, அதை வரவேற்கிறோம். ஆனால் அந்த செப்டம்பர் 17ஆம் நாள், இந்த ஆண்டு புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்க தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அந்த விஜய் கட்சியை சார்ந்த சிலர் அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக சொல்லி ஒரு பதாகையை வைத்திருக்கிறார்கள், தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில். அதிலே எல்லை காத்த மாவீரன் வீரப்பனார் படத்தையும், பெண் உரிமை போராளி மாவீரன் காடுவெட்டி குரு அவர்களுடைய படத்தையும் போட்டு தமிழக வெற்றி கழகம் என்று போட்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது நடிகர் விஜய் வன்னியர் சமூகத்தின் ஆகப்பெரும் தலைவர்களாக இருந்த எல்லை காத்த மாவீரன் வீரப்பனார், எந்த சமூகத்து பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மானப்பங்கம் வந்துவிடக் கூடாது, அவருடைய வாழ்க்கை சீரழிந்து விடக் கூடாது என்பதற்காக பெண் உரிமைக்காக போராடிய வன்னியர் சங்கத்தினுடைய மாபெரும் தலைவராக இருந்த காடுவெட்டி குரு அவர்கள், இவருடைய படத்தையும் போட்டு அந்த 21 இடஒதுக்கீட்டு போராளிகளை, அந்த இடஒதுக்கீட்டு தியாகிகளின் படத்தையும் போட்டு அவர்களுக்கு வீர வணக்கம் தெரிவிப்பதாக ஒரு போஸ்ட் அடித்து விட்டால் வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் ஏமாந்து விடுவார்கள். காரணம், வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் இதயத்திலே ரத்தன சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பவர்கள் காடுவெட்டி குரு அவர்களும் மாவீரன் வீரப்பனார் அவர்களும். அவருடைய படத்தை போட்டு அந்த தியாகிகளுடைய படத்தை போட்டால் போதும், இவர்கள் ஏதோ சமூக நீதிக்கு போராடியதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி வன்னியர் சமூகத்து இளைஞர்களை ஏமாற்றி விடலாம் என்று நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். ஒருவேளை நடிகர் விஜயை தீர்மானித்து இருக்கிறார் என்னவோ தெரியாது. எத்தனையோ திரைப்படங்களில் வீராவேசமாக போராடுவதை போல நடித்த நடிகர் விஜய் எந்த ஒரு திரைப்படத்திலாவது சமூக நீதியை பற்றி பேசியிருக்கிறாரா?
சமூக நீதிக்காக போராடி உயிர் நீத்த 21 தியாகிகளை பற்றி எந்த திரைப்படத்துல ஒரு சிறு வசனத்தை அவர் பேசியிருக்கிறாரா? அப்படி ஒரு காட்சி அமைத்திருக்கிறார்களா? அந்த 21 தியாகிகளுக்கு வீர வணக்கம் தெரிவிப்பதாக ஒரு வால் போஸ்டையாவது அவருடைய திரைப்படத்தில் எங்காவது காட்டியிருக்கிறார்களா என்றால் இல்லை, காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சமூக நீதியை பற்றி நடிகர் விஜய்க்கு எதுவும் தெரியாது. அந்த சமூக நீதிக்காக போராடி துப்பாக்கி தோட்டாக்களுக்கு மார்பு காட்டி மடிந்த அந்த 21 தியாகிகளில் ஒரு 5 தியாகிகளின் பெயரை சொல்ல முடியுமா நடிகர் விஜயால்? அல்லது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களால் சொல்ல முடியுமா? ஒரு 5 தியாகிகள் சொல்ல முடியாது. காரணம், அவர்களுக்கு தெரியாது, சமூக நீதியை பற்றி தெரியாது. அந்த போராட்டம் எப்பொழுது நடந்தது? அதற்கு யார் தலைமை தாங்கினார்கள்? அந்த போராட்டத்திலே எத்தனை பேர் மடிந்தார்கள்? அந்த போராட்டத்திலே எத்தனை வழக்குகளை சந்தித்தார்கள்? எத்தனை இடங்களில் காவல்துறையை முற்றுகையிட்டார்கள்? எத்தனை இடங்களில் காவல்துறை ஸ்தம்பித்தது? எத்தனை இடங்களில் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியது? அன்றைக்கு வடதமிழகம் எங்கும் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நடத்தி காட்டியது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த, பொறுப்பு முதலமைச்சராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன். எம்ஜிஆர் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்காவிலே இருக்கின்ற புருக்களின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த பொழுது வடதமிழகம் எங்கும் ரத்த வெறியாட்டம் நடத்தியது, கோர தாண்டவம் ஆடியது அன்றைய பொறுப்பு முதலமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன். இந்த வரலாறு நடிகர் விஜய்க்கு தெரியுமா? அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு தெரியுமா? வரலாறு தெரியாமல் அரசியல் ஆதாயத்திற்காக காடு வெட்டி குரு அவர்களுடைய பெயரையும் மாவீரன் வீரப்பனார் அவருடைய பெயரையும் இடஒதுக்கீட்டு போராளிகளையும் இடஒதுக்கீட்டு தியாகிகளையும் பயன்படுத்திக் கொள்வது என்பது தமிழக அரசியலில் நடிகர் விஜயும் அவருடைய கட்சியும் நடத்துகின்ற அரசியல் வேசித்தனம். இது அரசியல் பகல் வேஷம், இது அரசியல் பச்சோந்தித்தனம். நடிகராக இருந்து திரைப்படத்தில் இருந்து நடித்துவிட்டு கட்சி ஆரம்பித்த உடனேவே அரசியல் வேசித்தனத்தில் நடிகர் விஜயும் அவருடைய கட்சியும் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். அதற்கு பிறகு இந்த நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.